நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, அவர்களோடு இணைந்து இந்த விழாவை வெற்றிகரமாக நிறைவு பெற இருக்கிற முன்னாள் மாணவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற வட்டார கல்வி அலுவலர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எங்கரை ஊராட்சியினுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் முருகன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் வட்டார வளர்ச்சி துணை வட்டாட்சியர் மரியாதைக்குரிய அண்ணன் கருணாகரன் அவர்களே, ஈவிலிருந்து வருகை தந்திருக்கிற புதிதாக திருக்கோத்தேரி பகுதிக்கு ஏயாக ஜாயின் பண்ணியிருக்கிற இன்ஜினியராக ஜாயின் பண்ணியிருக்கிற மரியாதைக்குரிய கலைஞரசன் சார் அவர்களே, அருமைக்குரிய அன்போடு பழகக்கூடியவர், இங்கே மின்சாரத்துறையில் தன்னுடைய மின்சாரத்தை மட்டும் இங்கே பாய்ப்பதல்ல, தன்னுடைய கொள்கையும் இங்கே சிறப்பாக அனைவரிடத்திலும் எடுத்திருக்கிற சகோதரர் மணிகண்டன் அவர்களே, இங்கே வர்ணனையில் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிற சகோதரர் ரஞ்சித் அவர்களே, இங்கே வந்திருக்கிற தன்னுடைய குழந்தைகளுடைய நடனங்களை காண்பதற்காகவும் முன்னாள் மாணவர்கள் என்ற முறையிலும் வருகை தந்திருக்கிற அனைவரையும் தேனாடு பள்ளியினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய அண்ணன் தர்மராஜ் அவர்களையும் அன்போடு அனைவரையும் வரவேற்று, இன்றைக்கு நம்முடைய அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கையால் இன்றைக்கு கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் புறநமைக்கப்பட்டு இன்றைக்கு புது பொலிவோடு புது புத்துணர்ச்சியோடு அரசு பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், இன்றைக்கு அம்பேத்கரை பற்றி தெரியாதவர்கள் அவரை விமர்சிக்கலாம். அம்பேத்கர் என்கின்ற ஒரு மனிதன் இல்லாமல் இருந்தால் இங்கே இருக்கிற நீங்களும் உட்கார்ந்துருக்க முடியாது, இங்கே இருக்கிற நானும் இருக்க முடியாது. அதை பற்றி அந்த அளவிற்கு அவரை பற்றி தெரியாதவர்கள் வேணால் அவரை பற்றி விமர்சனம் பண்ணலாம். அவரை பற்றி தெரிந்த, அவரால் உயர்ந்த இங்கே இருக்கிற எல்லாரும் அவரை வாழ்த்தி தான் ஆக வேண்டும், வணங்கி தான் ஆக வேண்டும். அதைவிட அவருடைய கொள்கையை ஒட்டி அதற்கு ஒரு பங்கு மேலாக அம்பேத்கர் புத்தகம் எழுதினார். அந்த புத்தக வரியில் எல்லாரையும் சமம் என்று எழுதினார். அந்த சமமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வட மாநிலத்தில் கூட அந்த இதற்கு அந்த சமய உரிமை கிடைத்திருக்கா என்று சொன்னால் இல்லை. அந்த சமய உரிமை இன்றைக்கு தமிழகத்தில் தலை தூக்கி இருக்கு என்று சொன்னால் அதற்கு தந்தை பெரியார் தான் காரணம். அந்த தந்தை பெரியாருடைய கொள்கையை, லட்சியத்தை நாடாளுமன்றத்தில்